உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா, உன்னை சுத்தி அப்படியே ஏகப்பட்ட பல்பு எரியற மாதிரி இல்ல? சீரியல் பல்பா? நீ மாடிக்கு வந்ததுல இருந்து அண்ணன் உனக்கு பல்பு கொடுத்துட்டு இருக்கார்ல, அது சொன்னேன். பல்பு. நேரம் தெரியாம இவ வேற கேவலப்படுத்துறா. உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்க. அவரை பத்தியா ஸ்மார்ட்டா உனக்கு பல்பு கொடுத்தாரு. உன்னை சந்தோஷமா சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீ இப்படி இருக்கிறதாண்டி நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு பாத்தியா, எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருப்ப. இப்ப பாரு, உன் நிலைமைய பாரு. கல்யாணம் ஆனா கழுத கூட அறிவாளியா மாறும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் மாற மாட்டானா என்ன? அப்ப நீ கூட அறிவாளிதான்ல? என்ன கழுதங்கிறிய? நீயே ப்ளே பண்ண. எனக்கு இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், உங்க அக்கா இளையராஜனா பிடிக்குமா? போய் சொல்றாடா. அவளுக்கு AR ரஹ்மான் தான் பிடிக்கும். அப்ப அண்ணி அவனுக்கு பல்ப் கொடுத்துட்டாங்களா? ஆனா ஒண்ணு, நீ வாங்கின அளவுக்கு இது ஒண்ணு பெருசு இல்ல. சந்தோஷமாடுறா, சந்தோஷமாரு. நன்னா தூங்கிட்டோமோ? ஆமா, நல்லா தூங்கிட்டோம். அட, இதென்ன நல்லா இருக்கே. யாரு பார்த்த வேலை இது? நம்ம வீட்டு மொட்டை மாடியில இது செட்டு போட்ட மாதிரி. முதல்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம். மீரா, வேணா வேணா, நல்லா தூங்கட்டும். தள்ளி போ. ஏய், எதுக்கு இப்ப தள்ளி விட்ட? நீ எதுக்கு உன் தோலை சாச்சு தூங்க வச்சிட்டு இருக்கா? நீ என் தோல் மேல சாஞ்சு தூங்கிட்டு என்ன கேள்வி கேக்குறியா? எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன்னு தெரியல. ஷோல்டர்லாம் ஒரே வலியா இருக்கு. ரொம்ப நடிக்காத சரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி, என் ஷோல்டரை பில்லோவா யூஸ் பண்ணிட்டு என்னையவே திட்டுறியா? நியாயமா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சொல்லுவாங்க சொல்லுவாங்க, நல்லா சொல்றாங்க. நல்லதுக்கே காலம் இல்லடா மாறா. இதுங்க என்ன பண்ணுதுங்க? போயிட்டாங்களா? ஹாலிவுட் இலை போட்டது ஒருத்தன், சாப்பிட்டது ஒருத்தன். போ. அத்த ஒரு டீ கொடுத்த. என்னடா ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில ஒரே பாட்டு சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது? பாவீரா, அதெல்லாம் புருஷ மொண்டாட்டி பர்சனல். இத போய் ஒட்டு கேட்டு இருந்துருக்குற. ஒட்டு வேற கேக்குறாங்களா? அதான் ஊருக்கே கேட்டுதே. டீ. அப்புறம் மாறா, கஷ்டப்பட்டு டென்ட் அடிச்சது நானு. ஆனா கச்சேரி பண்ணது என்னமோ ராகவன் தான். என்னடா சொல்ற?
ஆமாத்த, அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ஆசாசையாக டென்ட்டு போட்டா ராகவனு அண்ணியை வந்து ஏன் இடத்த பிடிச்சிட்டாங்க. ம். அவங்க உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வெளியே பனியில் படுத்து கிடந்தோம். ஆ? ம், பனியில படுத்து கிடந்தாலும் நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க நான் தான் பார்த்தனே. பாத்தியா? ம். இரு. ம். ம். எப்படி ஒரு காதலி காதலன் தோல்ல சாஞ்சு தூங்குற மாதிரி இருக்குல்ல? பின்ன இருக்கதா? அழகா இருக்குடா பாக்குறதுக்கு. அதை அமுச்சுடு, டிபி வச்சு வெறுப்பேத்தலாம். கண்டிப்பாடா, இப்பவே அனுப்புறேன். அனுப்பிட்டியா? ஆ, அனுப்பிட்டேன். இப்ப பாரு. ஓகே. வந்துச்சா? ஆ. மாறா, எனக்கு என்னமோ சீக்கிரமே வீரா உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வான் தானே தோணுது. நான் சொன்ன மாதிரி நானும் மதியானத்துக்கு அதே- ரெடி பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் மேடம். டீ தானே, இரு இதை இறக்கிட்டு போட்டு தரேன். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ரோபோ தோத்துரும் போல. ஆமா, சமையல் முடிஞ்சா? எங்கடா, நான் எழுந்துக்கிறதுக்குள்ள இந்த சமையல்காரன் எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டான். செஞ்சுட்டானா? ஏது இங்க பச்சை பச்சையா இருந்துச்சு அதுவா? ஹெல்த்தி ஃபுட்டுடா. இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போது தெரியலையே. மாமா, கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஐயோ, இன்னைக்கு சஷ்டி விரதம்மா. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அது வந்து கடைக்கு டைம் ஆச்சு, நான் வரேம்மா. டேய், உங்க அப்பா எப்படி எஸ்கேப் ஆகுது பாத்தியா? சரியான கேடுடா என் அண்ணன். சரி, பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. டேய், முதல்ல போய் குளிடா, அதுக்கு முன்னாடி பல்லத்தை பா. ஆமா, அது ஒன்று இருக்கோ. சரி. எவ்வளோ கஷ்டம். ராமச்சந்திரன் சார், ம்? சேட்டு, எப்படி இருக்குது சார்? நான் நல்லா இருக்கேன் சேட்டு. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். ம். கடை பக்கமே வரமாட்டீங்க. எங்க சேட்டு, கடைக்கு வீட்டுக்குமே வேலை சரியா இருக்கு. சாப்பிட வந்துச்சா சார்? ஆமா சேட்டு, வீட்டில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேனா, அதான் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் சார். ஆ. ஹலோ, பண்ணிடலாம் சார். நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் சார். ஓ, அவர் கல்யாண நாளும் அவர் தங்கச்சி பிறந்த நாளும் ஒரே நாளில் வருதான். அதான் ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் நகை வாங்கணும்னு சொல்லிச்சு சார். ஓ, நம்ம வீட்லயும் 1க்கு 3 பொண்ணு இருக்காங்களே, நாம இதுவரைக்கும் நகை எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.